லைக் இது ட்ரெண்ட் ஆகும். ட்ரெண்டுக்காக நம்ம எழுதுவோம். ட்ரெண்டுக்காக ஒண்ணு கம்போஸ் பண்ணுவோம். நல்லா இல்லன்னு சொன்னா நம்மள ஜட்ஜ் பண்ணிருவாங்களோங்கிற ஒரு ஜோனுக்கு வந்துட்டாங்க. இப்போ ஜீனியஸே கம்மியாயிட்டே போகுது. சன் ஆஃப் சிங்கர் திப்பு அண்ட் சிங்கர் ஹரிணி வந்து அந்த மெயின் ஸ்ட்ரீம் மாஸ் அந்த கேட்டகரியில் வராதனால தான் Welcome to my podcast. This is Cinema Kanis, Interval Murku, and we have a dear friend, Mr. Mukul. வணக்கம். So, Mukuloda first podcast. First podcast, ஆமாம். So, இந்த podcast is going to be about ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனால் லைக் இப்போ இருக்கிற இந்த ஹூக்கு இந்த ட்ரெண்டு அண்ட் மெயின்லி சாய் அபியங்கரோட சின்ன ரோஸ்ட் ட்ரெண்டிங் இன்ஸ்டாகிராம் ஆடியோ மிஷ்மேஷ் எல்லாமே. ஸோ டு பிகின் வித் இப்போ இந்த ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க இந்த ஹூக்கு இதை பற்றிலாம் என்ன நினைக்கிறேன் முக்குல்? ஹூக்னா நிறைய பேர் தப்பாக நினச்சிக்க போகிறாங்க. அதான் ஏன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் செக்ஷன் ஆஃப் ஒரு பாட்டு எடுத்துக்கலாம். ஏதாச்சும் ஒரு பாட்டில் ஸ்பெசிஃபிக் செக்ஷன் மட்டும் எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த ரொம்ப என்ன சொல்கிறது எனர்ஜெட்டிக்காக இருக்கும், இல்லை ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும், இல்லை ஏதாச்சும் ஒரு எமோஷனில் வந்து இன்டென்ஸாக இருக்கும். இது எல்லா பாட்டுலேயும் இருக்கும் ஜென்ரலாக. ஆனால் இப்போது வர வர வந்து அந்த இது மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நிறைய சாங் ரிலீஸ் ஆகுதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்ட் போகுது. ஏன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது ஒரு ஹீரோவை மாஸ் காமிக்கிறதுக்கு அந்த பாட்டு போடுறோம், அந்த பாட்டு மட்டும்தான் பாட்டு. சாங் இட் பிகம்ஸ் மொமெண்ட்டுங்கிற மாதிரி. இப்போது ரீசெண்டாக கூட ரொம்ப பாப்புலரான ஒரு மூவி வந்துச்சு, ஸோ ஒரு மூமெண்ட்டை வந்து ஒரு படமாக எடுத்தால் எப்படி இருக்குமோ அதுதான் படமே. ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரைட் 2.5 hours ரீல்ஸுங்க அது. ஆமாம், அதான் ஒரு கன்சியூமராக ரீல் எவ்வளோ வந்து அடிக்டிவாக இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் சொல்லி தான் அதான் இதுன்ட்டுல. மோரோவர் இப்போ நீ இப்போ ஜிபிஓ பற்றி பேசினால நான் என்ன சொல்கிறேன்னா, ஜிபிஓட அட்டென்ஷன் ஸ்பேனே அப்படி தான் இருக்கும். ஆமாம், நீ ஓகே இப்போ உடனே கேட்குறேன், நீ பார்த்துட்டீங்களா படம் பார்த்துட்டீங்களா? ஆமாம். ஓகே, டெல் மீ ஒன் டயலாக் ஃப்ரம் ஜிபியூ வாட் அஜித் ஸ்போக். ஒரு டைலாக் சொல்லு டக்குன்னு உனக்கு ஞாபகம் இருக்கிறது, ட்ரெய்லரில் வராத டைலாக். டக்குன்னு ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு ஒரு டைலாக் போட்டு பம்ப் போட்டாங்க. சரி, அதை விடு. வேற இந்த இன்டர்வியூல ஒண்ணுமே இல்லை, ஞாபகம் அவ்வளோதான். அதுதான் சொல்றேன். ஆனா விசேஷம் என்னன்னா, நேத்து கூட ஒரு ரீல் பார்த்தேன், டயலாக்ஸ் இன் ஜிபியூ அப்படின்னு சொல்லிட்டு. அதுல எல்லாம் காமெடியான டயலாக் இருந்துச்சு, அதை பார்த்தும் மறந்து போயிட்டேன். அதான் சொல்கிறேன், அந்த அட்டென்ஷன் ஸ்பேனே அந்த படத்தில் இல்லை. நீ அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு உனக்கு வரும்போது அந்த படத்தில் நீ என்ன பார்த்தேன்னு யோசிச்சா கூட உனக்கு ஞாபகம் வராது. ஒரு ஃப்ளாஷ் மாதிரி தான் இருந்துச்சு படம் ஃபுல்லாக. எனக்கு எப்படி ஞாபகம் இருக்குன்னா, அஜித் வருவார், மாஸ்க் காமிப்பார், த்ரிஷா வந்துட்டு நீ போ வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பரவாயில்லவா வேணாம் போ, இதே தானா. ஆமாம், ஆனால் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி அட்டென்ஷன் ஸ்பேன் அவ்வளோதான் அந்த படத்துக்கு. அதாவது எப்படின்னா, இப்போ எப்படி அந்த கோழிலேருந்து முட்டை வந்துச்சா முட்டையிலேருந்து கோழி வந்துச்சாங்கிற மாதிரி இட் இஸ் மோர் லைக் பேங்கா மொட்டையா அது வேணா ஓகே ஞாபகம். சரி, அதான் இப்போ வந்து அந்த சொன்னல கோழிலேருந்து முட்டை வச்சா முட்டையிலேருந்து கோழி வந்துச்சாங்கிற மாதிரி இப்போ இந்த ட்ரெண்ட் ஆகிறனால இல்லை நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து இந்த ரீல்ஸ் பார்த்து கம்மியாயிருச்சுங்கிறனால இப்போ படங்கள் இப்படி வரப்போகுதா இனிமேலும்? ஆமாம், அதான் பயமாக இருக்குது. அதான் சொல்கிறேன். இப்போ இந்த டைரக்டர் வந்து ஒரு ஃபேன் பாய்ன்னு அவங்களே தெரிவிச்சுக்கிறாங்க. அப்படி ஃபேன் பாய் இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தேன்னு ஓப்பனாகவே கன்க்ளூட் பண்ணுறாங்க. இப்போ வந்து எல்லாருமே இந்த மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிட்டா நாம் ரசிக்கிற அந்த ரியல் சினிமா, அந்த எமோஷன்ஸ், அந்த ஸ்டோரி, ஒரு ஸ்டோரி டெல்லிங் ஆகட்டும், ஒரு ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், இதெல்லாம் எங்கே போகுதுன்னு யோசிச்சாலே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதான் இப்போது நீ சொன்ன மாதிரி நம்ம இந்த படங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் வச்சோ பழைய படங்களோட அந்த தாக்கத்தால் எடுக்கப்படுற படங்கள் வந்து இது இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சேச்சுரேட் ஆயிரும். ஆமாம், இப்போவே கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. ஏன்னா அது ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து இதில் இந்த கேமியோ இதெல்லாம் வரப்போ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அது ஒரு அளவுக்கு வந்துட்டு அதுவும் சேச்சுரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், அது சேச்சுரேட் ஆக ஆக இந்த ஃப்ளாஷ்பேக், ஆமாம், இந்த ரெஃபரன்சஸ் இது போகிறேன்னா இப்போது இந்த படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே அதுதான் இருக்குது. இப்போது இது வந்து எங்கே ஆரம்பிச்சதுன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து ஆரம்பித்து வச்சது இது எல்லாமே. அது தப்புன்னு நான் சொல்லலை. இப்போ நீ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பழைய இளையராஜா பாட்டோட ரெஃபரன்ஸ், ஸோ இந்த இளையராஜா பாட்டோட ரெஃபரன்ஸ் வந்து ஜென்ரலாக ஒரு பழைய பாட்டோட ரெஃபரன்ஸ் வச்சு எடுக்க ஆரம்பிச்சது எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு கைதியிலிருந்துன்னு வச்சுக்கலாம். அது கூட இருந்துச்சு. பட் நான் சொல்கிறது மெயின் ஸ்ட்ரீமாக ரொம்ப பாப்புலராக ஆனது வந்து அப்போ தான் கைதியிலிருந்து ஆரம்பிக்கும். அவங்க சிக்னேச்சர் ஆயிடுச்சு. அது ஏன்னா அது லோகேஷ் கனகராஜோட சிக்னேச்சர் இதாக இருந்துச்சு அப்போது.
இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் பண்ணுறப்போ எனக்கு தெரிஞ்சு அடுத்து நீ லோகேஷ் கனராஜ் இதை பண்ண மாட்டார். அந்த எசன்ஸே போயிடுச்சு. அவ்வளோதான் சொல்கிறேன். இப்போது நீங்கள் வந்து திருச்சிற்றம்பலம்லையும் இதே தான். ஆமாம். அந்த தனுஷோடைய கேரக்டர் வந்து இன்டென்ஸாக ஏதாச்சும் ஃபீல் ஆனால் இளையராஜா பாட்டு. ஆனால் அதில் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அந்த அந்த பாட்டு வந்து அவன் வந்து ஒரு பியர் குடிச்சிட்டு அந்த பாட்டு கேட்குறான்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அதே லோகேயோடைய மூவிலையும் நேச்சுரலாக தான் இருக்கும். ஆனால் அது எப்போ வந்து வேறவங்க பிக்கப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்களோ அது ஒரு மாதிரி ஃபோர்ஸ் ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஃபோர்ஸ் ஃபிட் பண்ணாங்க. இப்போ பார்க்குறவங்களுக்கும் அது வந்து இன்ட்ரெஸ்ட் போயிடும். இவங்களும் இதுதான் பண்ணியிருக்காங்களா அந்த மாதிரி. அதான் ஒரு மாதிரி திகட்டுறதுன்னு சொல்லலாம் இல்லையா? திகட்டுற மாதிரி சாப்பிடலாம், சாப்பிட்டுட்டே இருந்தால் திகட்டிடும். ஆமாம். இப்போ திகட்டிருச்சு சொல்ல போனால், எல்லாத்துக்குமே திகட்டிருச்சு. இந்த ரெஃபரன்சஸ் திகட்டிருச்சு, கேமியோஸ் திகட்டிருச்சு, அண்ட் இந்த பழைய பாடல் இளையராஜா பாட்டு யூஸ் பண்ணுறதோ இல்லை ஏதோ ஒரு பழைய பாட்டு அதுவும் திகட்டிருச்சு. இப்போ வந்து அதே வந்து மியூசிக் இண்டஸ்ட்ரியிலையும் வந்துருச்சு ஆல்ரெடி. எவ்ரிதிங் இஸ் சேச்சுரேஷன் பாயிண்ட். இப்போ நீங்களே சொல்லுங்கள், கடைசியாக அனிருத் பாட்டு வந்து நீங்கள் ரசித்த அனிருத் பாட்டு எது பார்க்கலாம்? கோலமாவு கோகிலால ஒரே ஒரு ஊரில் ஒரு வீடுன்னு ஒரு பாட்டு எனக்கு அது ரொம்ப பிடிச்ச பாட்டு. அது திருச்சிற்றம்பலம்ல ஒரு சில ஆல்பம், அந்த ஆல்பமில் ஒரு சில பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மூவிஸ் அவங்களுடைய அந்த கிரியேட்டிவ் சைடே வந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியுது. பார்த்தீங்கன்னா அனிருத் வந்து எனக்கு அவர் பர்சனல் லைஃப் அதெல்லாம் தெரியாது. ஆனால் ஒரு தேர்ட் பிஓவி ஆடியன்ஸ் பிஓவிலாம் பார்த்தா அவங்களுக்கு வந்து மாஸ் பண்ணணும்னு ப்ரெஷரைஸ் பண்ணியே பாட்டு வர மாதிரியே ஆயிடுச்சு. இப்போது மினிமம் கேரண்டி ஹீரோன்னு சொல்லுவாங்கல்ல, படம் வந்து ஹிட்டோ ஃப்ளாப்போ அவர் படம்னா வந்துடுவாங்க. அந்த மாதிரி இப்போ அனிருத்தை போட்டால் அந்த படத்தோட மியூசிக் ஹிட் ஆயிரும், ஒரு அட்ராக்ஷன் எல்லாம் வந்துடும், ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவார்ப்பா. இப்போ ஜெயிலரில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அந்த அந்த மியூசிக் இல்லைன்னா சத்தியமாக அந்த படம் அந்த எலிவேஷனே இருந்திருக்காது. அந்த படத்தில் எலிவேஷன் எனக்கு பார்க்க முடியாது. அதான் சொல்கிறேன். இப்போது அதான் சில படத்தில் வந்து பாட்டு பார்க்க முடியாது, நான் படம் பார்க்க முடியும். இப்போ வந்து அது மாதிரி வந்து பாட்டுக்காகவே படத்தை பார்த்துடலாங்கிற மாதிரி வந்துருச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ வர ட்ரெய்லர்ஸ் எல்லாமே அந்த மாஸ் சாங் வச்சு தான் ட்ரெய்லரே ஓடும். ஆமாம். அது எப்படின்னா மோரோ இந்த ட்ரெய்லர் கட்சி இப்போ எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட அந்த சாங் மேட்ச் மாதிரி தான் இருக்குது. ஆமாம், எக்ஸாக்ட்டா அந்த பீட்ஸ்க்கு மேட்ச் இன்ஸ்டாகிராமுக்கு எடிட் பண்ணுவோம், பீட் எடிட்னு பண்ணுவோம்ல. ஆமாம், இப்போ அது வந்துருச்சு. இப்போ வெலாசிட்டி எடிட்டும் வந்துருச்சு. மெதுவாக டைட்டில் கடப்போ வெலாசிட்டி எடிட் பண்ணுவாங்க. அதான் ஒரு படம் டீசர் வருதுன்னா அது ஒரு ரீல் மாதிரியே வருது. ஆமாம். அது இல்லைன்னா அந்த ரீல் ஷேரபிளாக இருக்குது. ஆமாம், லைக் மெயின்லி ஃபோக்கஸ்ட் ஃபார் ரீல்ஸுங்கிற மாதிரி ஒரு ஜோனில் இருக்குது எல்லாமே. இப்போ படத்தில் வர மொமெண்ட்ஸே அப்படி தான் இருக்குது. இப்போ நீ வந்து ட்ரெய்லர் மட்டும் சொல்கிறேன், நான் சொல்கிறது படமே அப்படி தான் இருக்குது. ஸோ அது ஃபார் மோர் டேஞ்சரஸ். நீங்கள் சொன்ன அந்த ரீல் ஷேரபிள் கான்டென்ட்க்கு வரலாம். சாய் அபியங்கர். ஆமாம், இவர் யார் நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் அதாவது நம்மளோட வயசில் சின்னவர், அது முக்கியம் இல்லை. இல்லை நான் சொல்ல வர்றேன், நான் ஹீஸ் born in 2005 or 4 இயர்ஸ். ஆனால் இப்போது கைவசம் அவருக்கு ஒரு 5 பெரிய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அதுவும் அவர் ரீப்ளேஸ் பண்ண மியூசிக் டேரக்டர்ஸ்லாம் பார்த்தா எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஜோனில் இருக்குது. சூர்யா 45ல இஸ் ரீப்ளேசிங் ஏஆர் ரஹ்மான். ஆமாம், 3 பாட்டு தான் விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். அவரோட சிங்கிள்ஸ் வந்து 3 சாங்ஸ் தானே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்பமில் 3 பாட்டு போட்ட ஒரு மியூசிக் டேரக்டருக்கு எப்படி வந்து இவ்வளோ பெரிய நமக்கு தெரிஞ்சது அந்த 3 தான். அதான் சொல்கிறேன், நமக்கு தெரிஞ்ச அந்த 3 இவ்வளோ பெரிய ஒரு ஓப்பனிங் கிடைக்குது. அவர் இன்னும் ஒரு படம் கூட ரிலீஸ் பண்ணல, சூர்யா 45 சைன் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்து அட்லி அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்ட் சைன் பண்ணியாச்சு. பக்கத்தில் XAA ஏதோ ஒரு ப்ராஜெக்ட். ஆமாம். ஸோ எனக்கு பார்த்துட்டு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போது நிறைய பேர் வந்து வெயிட்டிங் இந்த கியூ ஃபார் மோர் தென் இயர்ஸ், டெக்கேட்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஆளுங்களும் இருக்காங்க. இப்போது இங்கே வந்து நெப்போட்டிசம் நடக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்பின் ஆஃப் இருக்குது. இது ஒரு தரப்பு. இன்னொரு தரப்பு வந்து அவங்க நிஜமாலுமே அவங்க பாட்டு வந்து ரொம்ப ரசிக்கிறோம் அப்படின்னு இன்னொரு தரப்பு வந்து டைலமால இருக்குது. இப்போ நம்மள மாதிரி ஒரு பர்சன் வந்து வராரு, 3 சிங்கிள் வருது, அது எல்லாமே ஹிட் ஆகுது. இப்போ நீங்கள் சொன்ன அந்த ரீல் ஷேரபிள் கான்டென்ட் இருக்குல்லையா, அதுக்கு வரலாம். ஃபஸ்ட்டு வந்த பாட்டு ஆசை கூட, கரெக்டுங்களா? அதில் சம்யுக்தா தானே லீட் கொரியோகிராஃபர். ஆமாம், அவங்க தான் எக்ஸாக்ட்லி. இப்போது இந்த பாட்டு ரிலீஸ் பண்ணாங்க, 2 விஷயம் நடக்குது. 3 விஷயம் ஆக்சுவலாக. நிறைய விஷயம் நடந்துச்சு. எனக்கு ஹைலைட்டில் இருக்குது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு திங்க் மியூசிக் இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில் சிங்கிள்ஸ் ரிலீஸ் பண்ணுறோன்னு வந்தது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நிறைய அப்கமிங் ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்குது, ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி, அவங்களுக்கு கைட் மாதிரி. இன்னொன்று வந்து சாயோடைய லான்ச், சாஃப்ட் லான்ச் இல்லை, டைரக்ட் லான்ச்.
பிக் லான்ச் தான். பிக் லான்ச். சம்யுக்தாவுடைய கொரியோகிராஃபி லான்ச். அவங்களுக்கு சில படத்துலலாம் வாய்ப்பு இருக்கு. இப்போ சுழல் அப்படின்ட்டு ஒரு சீசன் 2ல வந்து கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் அந்த டேலண்ட் இருக்குது. அவங்க ஷோகேஸ் பண்ணுறதுக்கு செம பிளாட்ஃபார்ம் கிடச்சிது. லான்ச் ஆச்சு. சாங் வாஸ் டைரக்டட். எல்லாருமே பாட ஆரம்பிச்சிட்டாங்க. பாடன வாசிக்க எல்லாம் ட்ரெண்டிங், வைரல் கரெக்டான வேர்ட், வைரல். அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா, நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நிறைய பாட்டு வருது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாட்டு வந்துட்டு தான் இருக்குது. பட் ஒரு சடன் வேவாக பிச்சுக்கிட்டு போகிறதுங்கிறது வந்து எனக்கு பர்சனலாக அந்த பாட்டு பிடிக்கல. இல்லை சொல்கிறேன், எனக்கு பர்சனலாக அந்த பாட்டு பிடிக்கல. பட் நிறைய பேர் அந்த ரீல்ஸில் தான் எனக்கு சொல்ல போனால் இந்த பாட்டு ரொம்ப பீக்குக்கு போனது மெயினாக வைரலானதுக்கு மெயின் ரீசன் ரீல்ஸ் தான். இப்போ மற்ற பாட்டில் எப்படின்னா சிங்கிள் ரிலீஸ் ஆகும், அதை வந்து வேர்ட் ஆஃப் மவுத்தில் போகும். அதுக்கப்புறம் அந்த பாட்டை கேட்டு நிறைய பேர் இந்த லிசனிங் ஆடியோ ஃபைல்ஸ் இருப்பாங்க, அவங்க கேட்டு ரசிப்பாங்க. இது வந்து டேரெக்டாக ஹிட் ஆனதே வந்து இன்ஸ்டாகிராமில் தான். சொல்லப்போனால் இது யூடியூப் ஹிட் கிடையாது, இது வந்து டேரக்ட் இன்ஸ்டாகிராம் ஹிட். அந்த சாங் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணுச்சு. ஆமாம், இன்ஸ்டாகிராம் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி ஒரு சாங்கை வந்து இவ்வளோ ப்ரொபெல் பண்ணி லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணாங்க. இதுக்கு மெயின் என்ன சொல்கிறது, மெயின் எஃபர்ட் வந்து திங்க் மியூசிக். மெயின் காரணம்னா அந்த பேக்ரவுண்ட். இப்போது நம்ம என்ன ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டாலுமே அந்த பேக்ரவுண்ட் எஃபர்ட் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு படம் எடுத்தாலுமே அந்த பேக்ரவுண்ட் எஃபர்ட் எவ்வளோ போகுதுன்னு நமக்கு தெரியும். அந்த பேக்ரவுண்ட் எஃபர்ட் இந்த கேஸில் போடுறவங்க வந்து திங்க் மியூசிக். அவங்க பிஆர் ஆகட்டும், எக்ஸலண்ட் பிஆர் டீம். அந்த சாங் வரப்போ அந்த சாங் டீஸ் பண்ணி அந்த சாங் ப்ரீ ரிலீஸ், அந்த சின்ன செக்மெண்ட் ப்ரீ ரிலீஸ் பண்ணி, அதே வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ஸ்பெகுலேஷன், இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ. சாயின்னு அனௌன்ஸ் பண்ணவுடனே இந்த இவ்வளோ பெரிய சிங்கருடைய பையன் வந்து ஒரு சோலோ ப்ராஜெக்ட் ஒரு ரிலீஸ் பண்ண, அதுவும் திங்க் மியூசிக் கூட இந்த மாதிரி ஒரு கம்பெனி. ஸோ அந்த பிஆர் கேட்ச் வந்து செம கேட்ச். ஏன்னா இப்போ வந்து எல்லாம் இன்ஸ்டாகிராம் பிரெயின் ராட் அந்த மாதிரி ஃபன் பண்ணிருக்காங்க. ஆனால் அப்போது வந்து ப்ரைம் கண்டென்ட் கன்சியூமிங் ஏரா. ஆமாம், ஆசை கூட வந்தப்போ நான் நினைக்கிறேன், கரெக்டாக ஞாபகம் இருக்குது. இது திங்க் மியூசிக் வந்து நிறைய இந்த மாதிரி சோலோ ஆர்டிஸ்ட்டை வந்து அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. அது நடந்துருச்சு. ஆமாம், அடுத்து பாட் ஹிட். ஆமாம், எல்லாருமே ட்ரெண்டிங் ஆடியோ, ரீல்ஸ், என் போஸ்ட் கூட அதை பற்றி பண்ணாங்க. இப்போ நாம் இவ்வளோ லேட்டாக பண்ணுறதே எனக்கு லைட்டாக ஃபீல் ஆகுது. அப்போ இல்லை, எனக்கு அந்த பாயிண்டில் அந்த பாட்டு வந்தப்போ லைக் நான் ஸ்வைப் பண்ணுற ஒவ்வொரு ஸ்டோரியும் அந்த பாட்டு தான் ஓடிட்டு இருந்துச்சு. எவ்ரி ஸ்டோரி கிட்டத்தட்ட கண்டினியூஸாக ஒரு 30-40 பீப்புள் யூஸ் த சேம் ஆடியோ. இப்படியே ஆசை கூட. ஆமாம், ரீல் போனால் எய்தர் அந்த ஸ்டெப் போட்டுட்டு இருப்பாங்க, இல்லைன்னா அந்த பாட்டு ஓடிட்டு இருக்கும். இல்லை அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஏதாச்சும் ஒரு விஷுவல் இருக்கும், ஆனால் அந்த பாட்டு அந்த பாட்டு அந்த எவ்வளோ பிஆர் சக்ஸஸ் ஆச்சுன்னா இதுக்கானே ஒரு பிடிஎஸ் ரிலீஸ் பண்ணாங்க. ஆமாம், யூஸ்வலாக பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது வந்து ரொம்ப கொண்டாடப்பட்டது. இது சாயோடைய ஃபர்ஸ்ட் சாங், இதே இவ்வளோ இதாக இருக்குது. பிடிஎஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் சக்ஸஸ் பார்ட்டி நடத்துனாங்க. ஆமாம், அதான் இதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும் பார்க்க, ஆனால் பியூர் பிஆர் தான். இப்போது அடுத்த பாட்டு பேசலாம். அடுத்த பாட்டு என்ன? இது அந்த புதையல் பாட்டா? அது டக்கு ஞாபகம் வரல. அந்த அளவுக்கு வந்து இது தாக்கும். ஆசை கூட இப்போ கூட சாயோட ஏதாச்சும் பாட்டு சொன்னால் ஃபஸ்ட் இதுதான் வரும். ஆமாம், அடுத்தது வந்து பிரீத்தி முகுந்தன் கூட பண்ணது. இப்போ ஃபஸ்ட்டு சம்யுக்தா வந்து யாருன்னே நிறைய பேருக்கு தெரியாது. கரெக்ட். எனக்கு ஆப்வியஸாக தெரியாது. அதுலேருந்து வைரல் ஆனாங்க. அதுலேருந்து அந்த பாட்டு தான் காட் ஹஸ் சான்சஸ் சொல்ல போனால். இப்போ பிரீத்தி முகுந்தன் எதில் ஃபேமஸ் ஆனாங்க? கோட்டா ஸ்டாரில் ஃபேமஸ் ஆனாங்க. அதில் ஃபேமஸ் ஆனாங்களா? இப்போ இவங்க நெக்ஸ்ட் இவங்க எடுக்கிற ட்ரெஜெக்ட்ரி பார்த்தீங்கன்னா சாங் ஓரியன்டாக இல்லை. நெக்ஸ்ட்டு சாங் டீஸ் பண்ணுறப்போ வந்து அவங்க பிரீத்தி முகுந்தன் இருக்காங்க அப்படின்னு தான் டீஸே ஆரம்பித்தாங்க. இவங்க பிஆர் பிளான் எவ்வளோ நேரோவாக ஷார்ப்பாக இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் பிரீத்தி முகுந்தன் பாட்டு யாருமே கவனிக்கல, பிரீத்தி முகுந்தன் தான். ஆமாம், அவங்க தான் ஹைலைட்டு. கரெக்ட், அவங்க தான் ஹைலைட்டா. இப்போ இதுக்கு அடுத்தது என்ன படம் வந்துச்சு, இதுவும் ரொம்ப ஃபேமஸான படம், கோட். ஆமாம், கோட் அப்படின்ட்டு வந்துச்சு. அதில் மீனாட்சி சௌத்ரி கேஸ்ட் பண்ணாங்க. அநியாயமாக கொண்டுட்டாங்க, சொல்ல முடியாது. அது ரொம்ப ரொம்ப பேருக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு போல். நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த பாட்டு அவங்க கூட. ஆமாம், இப்போது அவங்க அப்படியே சாண்டியூனில் அவுட் ஆஃப் பிளர் அப்படியே போகிறது, அதுதான் டீஸ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு. இப்போது நான் என்ன கேட்டிங்கன்னா பர்சனலாக அந்த ஃபஸ்ட்டு பாட்டுக்கு அப்புறம் எந்த பாட்டு ஞாபகம் இல்லை எனக்கு. அந்த கொலாப் வச்சு தான் பாட்டு வந்திருக்கு அப்படின்னே தெரியும். இப்போ உங்களையே நான் கேட்டேன், உங்களுக்கே டக்குன்னு வரல. ஆசை கூட தான் அப்படியே நின்றுருக்கு.
ஆமாம். இதை பற்றி என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஆக்சுவலாக இது இப்படி நமக்கு இவ்வளோ மறதி ஏற்படுற அளவுக்கு அந்த ஒரு இம்பேக்ட் இருக்குது பார்த்தியா? எனக்கு அதை நினச்சா பயமாக இருக்குது சொல்லப்போனால். ஆமாம். லைக் ஹைடிங் இன் பிளைன் சைட் மாதிரி நம்ம தினமும் பார்க்குற ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கிறது இல்லை. இந்த ட்ரெண்ட் இருக்குல்ல, இது வந்து இட் இஸ் ஃபோர்ஸ் ஃபிட்டிங் தட் சாங் இன்டு அவர் மைண்ட். இப்போ நமக்கு அந்த பாட்டு பிடிக்குதோ இல்லையோ, எனக்கு அதோட லைன்ஸ் எல்லாமே ஞாபகம் அதான் இருக்கு. ஏதாச்சும் அதான் தண்ணி கல்லை வெட்ட முடியாது, ஆனா தண்ணி கல்லை வெட்டுங்கிற மாதிரி கேட்டு 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 அது மெமரைஸ் ஆயிருது. மெமரைஸ் ஆயிடுது. இப்போ ஆசை கூட பாடுச்சுன்னா எனக்கு பாட தோணும். ஏன்னா அவ்வளோ வாட்டி இன்ஸ்டாகிராமில் கன்சியூம் பண்ணி 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 இதை வந்து Established. இதை வந்து முதல்ல எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் பண்ணுவாங்க. இப்போ வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் நெய் அட்வர்டைஸ்மெண்ட் நெய் நெய் எல்லாருக்குமே தெரியும். இப்போ இதயம் நல்லெண்ணெய்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜோதிகா அடிக்கடி வருவாங்க. ஆயில் புல்லிங் பண்ணாங்க. இது ஒரு சக்தி மசாலாக்கு ஸ்னேயா வரும். ஸ்னேகா வரும். ஸோ இந்த மாதிரி நமக்கு அந்த ஆட்ஸ் வந்து ஒரு பாயிண்ட்ல ரொம்ப வந்து ஓகே இங்கே யூஸ் பண்ணுறோம் அங்கே யூஸ் பண்ணுறோம் எல்லாம் வந்துச்சு. அப்போது இது வந்து எல்லா இடத்துக்கும் ரொம்ப ட்ரெண்டிங்காக போக ஆரம்பிச்சப்போ நம்ம வந்து ஓகே இது வந்து நம்ம ரெகுலராக கேட்க நம்ம மெய் மறந்து நமக்கு அந்த ஆடோட டைலாக்ஸ் ஞாபகம் வரும். அந்த ஆடோட டைலாக்ஸ் வந்து அதுக்கு வந்து ஒரு ப்ரொடக்டிவிட்டி இருக்குது. என்னென்னா அந்த கமாடிட்டி வந்து நமக்கு பழகிடும். ஆமாம். ஸோ இப்போ எப்படி நமக்கு இதயம் நல்லெண்ணெய்னா ஜோதிகா வருவாங்க, ஆயில் புல்லிங் பண்ணுறது இதெல்லாம் உடனே ஸ்ட்ரைக் ஆகுதா? இப்போ நம்ம டியர் ஆஃப் சொசைட்டிக்கு வந்து அந்த ஆக்டர்ஸ் பிடிக்கும், அவங்க ஒரு சஜஸ்ட் பண்ணால் அந்த மாதிரி. வேறு டியருக்கு வந்து இவங்க சொல்லிட்டா நல்லா இருக்கும். இன்னொரு டியருக்கு வந்து கண்டுக்க மாட்டாங்க. இதே கான்செப்ட் வந்து நம்ம மியூசிக்கில் எடுக்கலாம். ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஒரு டியருக்கு வந்து இதுதான் பாட்டு அப்படின்னு உட்காந்துருவாங்க. இன்னொரு டியருக்கு வந்து ஓகே நல்லா இருக்குது பாட்டு, நல்ல முயற்சி எல்லாம் போகுது. இன்னொரு டியருக்கு கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஸ்லாப் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகும். அந்த ஸ்லாப்லேருந்து இந்த ஸ்லாபில் வந்து டிவிஷன் எக்கச்சக்கம். இந்த செமையாக இருக்குது பாட்டுங்கிற ஸ்லாப் தான் ஜாஸ்தி, இந்த ஸ்லாப் வந்து கம்மி. சார் மெஜாரிட்டி க்ரோயிங் ஆடியன்ஸ் தானே, மோஸ்ட்லி ஜென்சி அந்த மாதிரி எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ சாயாபங்கரோட பாட்டு பிடிச்சது மோஸ்ட்லி அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் தான். ஏன்னா அவங்க தான் மேக்ஸிமம் இன்ஸ்டாகிராம் யூசஸே அவங்க தானே. ஸோ அவங்களுக்கு பிடிச்சதே போதும், டீல் டன் தானே. ஆமாம் தான். ஸோ அதாவது சொல்லப்போனால் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆகட்டும், டாப் அதாவது பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் கூட அந்த பாட்டுக்கு ரீல்ஸ் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் ஈஸியாக புஷ் ஆகுது இல்லை உனக்கு. அதை எப்படி பார்த்தாலும் ஒரு வைரலிட்டி கிரியேட் ஆகிட்டு ஒரு சாங் வந்து அந்த லாங்குவேஜ் பேரியர் பிரேக் பண்ணுறதெல்லாம் இன்சேனாக இருக்கும். லைக் ஒரு சாங் வந்து தமிழில் வந்துச்சு, அது மித்த ஸ்டேட்டில் கேட்பாங்க. இப்போது கேரளா ஓகே, கர்நாடகா ஓகே, ஆந்திரா ஓகே. இப்போ நார்த்துக்கெல்லாம் அது போய் ரீச் ஆகுதுன்னா அப்போல்லாம் அது பெரிய, அப்போன்னா என்ன ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்போலாம் அது பெரிய விஷயம். இப்போது சர்வசாதாரணமாயிடுச்சு. இப்போ நீ ஃபார் எக்ஸாம்பிள் ரவுடி பேபி எடுத்துக்கோ. ரவுடி பேபி வாஸ் வைரல் ஹிட். ஓகேவா? ஆனால் அது இன்ஸ்டாகிராம்னால ஃபேமஸ் ஆச்சுன்னா இல்லை, அது வந்து யூடியூப் ஹிட்டு தான். யூடியூப் ஹிட். இது வந்து வைதிஸ் கொலவரி வந்து அது மாதிரி ஒரு ஹிட், யூடியூப் ஹிட் தான். வைதிஸ் கொலவரி யூடியூப் கூட இல்லை, இந்த ப்ளூடூத் ஃபைல் ஷேரிங் எரா இருந்துச்சுல அந்த ஹிட்டு. இசை மினி தமிழ் ராக்கர்ஸ் அப்படின்னு வரும். அவன் டவுன்லோட் பண்ணிட்டு ப்ளூடூத்தில் அனுப்பி அந்த பாட்டை கேட்டு லிரிக்ஸ் மனப்பாடுவாங்க, அந்த மாதிரி ஃபேமஸ் ஆச்சு. இப்போ நினச்சி பாருங்க, அப்போ அது ஃபேமஸ் ஆகிறப்போ இப்படி தான் பேசிட்டு. ஆமாம் கண்டிப்பாக. இல்லை இது யோசிச்சு பார்த்தா இப்போ நம்ம இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். பார்த்துருக்கியா? நம்ம வந்து வைதிஸ் கொலவரி வந்து பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் ரவுடி பேபி பார்த்துருக்கோம், அண்ட் நவ் வி ஆர் இன்டு திஸ் எராங்கிற மாதிரியே இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம 3 ஜெனரேஷனே பார்த்துட்டு வந்த மாதிரி. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா த பேஸ் ஆஃப் திங்ஸ் ஹேப்பனிங். இப்போ ப்ளூடூத் வந்துச்சு, எல்லாரும் சாங் பைரேட் பண்ணாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதோடைய பேஸுக்கும் இதோடைய பேஸுக்கும் கம்பேர் பண்ணால் ஆக்சுவலாக கம்பேர் பண்ண முடியாது. ஆமாம். ஒரு இன்ஸ்டாகிராம் வந்து ரீல்ஸ் விட்டதே நமக்கெல்லாம் ஒரு ஷாக்கு தான். ஆமாம். ஏன்னா டிக்டாக் இது பண்ணுறது தான் ரீல்ஸ் தான். ஆனால் இப்போ மெயினாக இன்ஸ்டாகிராம் வந்து ரீல்ஸ் ஆயிடுச்சு. ஆமாம். இன்ஸ்டாகிராம் வாஸ் ஃபார் ஃபோட்டோஸ். அதான் இப்போ ஒரு போஸ்ட் போடுறேன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு போஸ்ட் போடுறேன். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராமில் சொல்கிறேன், போஸ்ட் தான் பழைய லோகோ, அந்த போஸ்ட் தான் இருக்கும், லைக் இருக்கும், கமெண்ட் இருக்கும், ஷேர் இருக்கும், அவ்வளோதான். ரொம்ப மினிமம் யூஸ். ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் மெசஞ்சரை இன்ஸ்டாகிராம் கூட கொடுத்தாங்க. ஆமாம். அதனாலே நிறைய பேர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ ரீல்ஸ். அதுக்கப்புறம் மார்க் மாமா வந்து வந்தார் உள்ள, அது வாங்கினாரு மெட்டா கேமன். ஸோ அதுக்கப்புறம் எவ்ரி திங்ஸ் சேஞ்ச். பட் இது எப்போ இந்த ரீல்ஸ் உள்ளே வந்துச்சோ தட் வாஸ் த பூம் ஆஃப் இன்ஸ்டாகிராம் சொல்ல போனால். ஆமாம். வீடியோஸ் வரலன்னா இன்ஸ்டாகிராம் அந்தளவுக்கு ஒரு வைரலிட்டி. நான் கூட 2000 எப்போது 14-15 நான் பெருசாக பார்த்தேன்னா நம்ம டியரில், அதாவது நம்ம டியர்னா என்ன, நம்ம சர்க்கிளில் ட்விட்டர் நிறைய பேர் யூஸே பண்ண மாட்டாங்க. ஆமாம்.
ட்விட்டர் ஏன் யூஸ் பண்ண மாட்டேன், ரெடிட் ஆகட்டும் ட்விட்டர் ஆகட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ரெடிட் எல்லாம் கோர் ஃபேன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ட்விட்டர் வந்து அதுக்கு இன்னும் கொஞ்சம் ரெடிட் வந்து இன்னும் சோஷியலைஸ் பண்ணுறது தான் ட்விட்டர். ட்விட்டர் இஸ் மெயின்லி ஃபார் ஃபேன் வார்ஸ், ஆ பிட்டு இதுக்கு தான் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. தெரியாது. ஆனால் அதான் அங்கே வந்து இப்போது இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி ஒரு க்ரௌட் இருக்குன்னா ட்விட்டரில் கண்டிப்பாக வேறு மாதிரி இருக்கும், கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். இப்போது நீ இதை சொல்லும்போது நீ ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமே க்ரௌட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அப்பாவோட ஏஜ் கேட்டகரியில் இருக்கவங்க தான் இருப்பாங்க, ஒரு 40s, அட்லீஸ்ட் ஒரு 35+ to ஒரு 50-60s வரைக்கும் இருப்பாங்க. இவங்களுக்கு நம்ம இந்த இன்ஸ்டாகிராம் கண்டென்ட்டை ஃபீட் பண்ணோன்னு வையன் காரி துப்புவாங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ஷாக இருக்கும், அவங்களுக்கு புரியவே புரியாது. ஆனால் அதே கட் பண்ணி இந்த இன்ஸ்டாகிராமுக்கு வந்தீங்கன்னா என்டையராக இந்த ஆடியன்ஸ் இருக்கவே மாட்டாங்க. மெஜாரிட்டி ஆடியன்ஸ் வில் பி அண்டர் 30 தான். அண்டர் 30 தான். இன்னொன்று விஷயம் என்னென்னா அதாவது அதான் ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்லோ பேஸ் கண்டென்ட் வந்து ரொம்ப ஸ்லோ பேஸ்டாக இருக்கும். அவங்க டக் 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 அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, பார்ப்பாங்க ஒரு 5 நிமிஷம் பார்ப்பாங்க, லைக் போடுவாங்க, அதை டவுன்லோட் பண்ணி வாட்ஸ்அப்பில் அவ்வளோதான் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, அவ்வளோதான், அதோட நின்றுடும். ஆனால் இன்ஸ்டாகிராம் வந்து போஸ்ட் போகும், ஸ்டோரி போகும், டேக் பண்ணுவாங்க. அது இன்னொன்று என்னென்னா இப்போது செலிப்ரிட்டி அவுட்ரீச் எல்லாம் நடக்கும் இன்ஸ்டாகிராமில். அதாவது இப்போ நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்தப்போவே ஒரு பேக்லாஷ் இருந்துச்சு, சும்மா வீடியோ போட்டு பிராண்ட் டீலெல்லாம் செக்யூர் பண்ணுறாங்க அப்படின்னு இருந்துச்சு. இப்போ அது போய் அவங்களே இன்னொரு விஷயத்த பேக்லாஷ் பண்ணுறாங்க. என்னென்னா ஒருத்தன் வந்து ஒரு பிராண்ட் நேமை தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறான், அவனுக்கு பிராண்ட் டீல்ஸ் குவியுது, நம்ம பிராண்டு எப்படி பண்ணுங்க அப்படின்னு. ஏதோ ஒன்று பிரிட்டானியாவோ ஏதோ ஒரு பிராண்டு தான். ஆமாம் கேக்கே மாற்றிட்டாங்க, கேக் பேரே மாற்றிட்டாங்க, பிரசாந்த் மாத்திட்டாங்க, பிரசாந்த்னு பேர். இது கூட ஒரு ரீல்ல தான் பார்த்தேன் நான். அதான் இது அதை பத்தியா ஆக்சுவலா அது நமக்கு அந்த விஷயமே தெரியல. நம்ம ரெகுலரா பிரிட்டானியா வாங்கி ஒரு கன்சியூமரா இருந்தா கூட அந்த croissant ஒரு வாட்டி கூட வாங்கினது இல்லை, இருக்குன்னே தெரியாது, அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்போ இது எப்படின்னா டபுள் வே. ஆக்சுவலா நீ ப்ராடக்ட்டையும் மார்க்கெட் பண்ணிட்ட, அட் த சேம் டைம் நீ அந்த ப்ராடக்ட்டோட அவங்க அந்த மாற்றி இருக்கிறது இது ஒரு எப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரியும் ப்ளஸ் இது ஒரு அஸ்டனிஷிங் ஃபேக்டர். இன்னைக்கு நம்ம 2 பேரும் உட்காந்து பேசுறோம் பிரசாந்த் பத்தி நம்ம பேசுறோம்ல, அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ், அதை சாதிச்சதே ஒரு பெரிய இதுதான். ஸோ அதுவே அந்த மாதிரி தான். இப்போ எல்லாத்துக்குமே வந்து ஒரு செட் ஆஃப் ஒரு என்ன சொல்கிறது, இந்த ப்ரொமோஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. இப்போ இதே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி மார்க்கெட்டிங் வந்து இப்போ தான் பாப்புலராக இருக்குது, ஆனால் இது ஏற்கனவே நடந்திருக்கு. இப்போது ஃபீஃபா நடந்துச்சு, யூஎஃப்ஏ லீக் மேட்சஸ் எல்லாம் நடக்கும்ல, அப்போது வந்து ஆப்பிள் வந்து என்டார்ஸ் பண்ணல, ஸ்பான்சர் பண்ணல, ஒன்றுமே பண்ணல. ஆனால் அவங்களுக்கு மார்க்கெட்டிங்னால செம ரெவென்யூ வந்துச்சு, நிறைய பேர் வாங்க ஆரம்பித்தாங்க. ஏன் தெரியுமா? எதனால்? ஏர்பாட்ஸ். இப்போது யூஸ்வலாக ஒரு நோஷன் என்ன இருக்குன்னா, அந்த ஸ்டெம் ஏர்பாட்ஸ், புது ஏர்பாட்ஸ் கூட இல்லை, ஸ்டெம் ஏர்பாட்ஸ் ஃபஸ்ட்டு வந்தது, அதை போட்டு யாராச்சும் போனால் இவன் கூல் கை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இமேஜே வந்தது, இவங்க சும்மா ஏர்பாட்ஸ் கொடுத்தாங்க பிளேயர்ஸ்க்கு. நெய்மார் ஆகட்டும், நெய்மார் தான் ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண. அந்த மாதிரி மெதுவாக எல்லா பிளேயர்ஸ் வந்து ட்ரைனிங் போகிறப்போ ஸ்டேடியம் அந்த கேப்பில் போட்டுப்பாங்க. இது என்னது அப்படி ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி சட்டிலாக வர டைம் ஒன்று இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து டக்குன்னு இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, பிளிங்கிட் இருக்குது. பிளிங்கிட் என்ன ஆப்பு? கிராசரி புக் பண்ணால் டக்குன்னு அப்படியே வந்து இன்ஸ்டன்ட் டெலிவரி. நார்த்தில் ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, அவர் வந்து கெட் ரெடி வித் மீ டு டெலிவர் ஃபார் பிளிங்கிட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுது. இவங்க ரெக்கக்னைஸ் பண்ணி ஸ்பான்சர் பண்ண ஆரம்பிச்சு, வேறு டீல்ஸ் எல்லாம் ஸ்பான்சர் பண்ண ஆரம்பிச்சு. இப்போ எப்படின்னா கெட் ரெடி வித் மீனா எந்திரிச்சோடனே ஸ்கின் கேர் பண்ணி அதாவது கிளென்சர்லேருந்து சன்ஸ்க்ரீன் வரைக்கும் ஒரு பிராண்டாக ப்ரமோட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த கேப் வந்து குறைஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் ஏதாச்சும் தெரிஞ்சால் தான் கான்டாக்ட்ஸ் அப்படின்ட்டு இருந்தது, இப்போ அதெல்லாம் இல்லை. நீங்கள் வந்து ஒரு ஸ்பார்க் பண்ண முடியும், ஒரு 2 பேர் 3 பேர் வந்து டக்குன்னு உங்கள் கண்டென்ட் பார்க்குறாங்கனாலே போதும். ஆக்சுவலாக இது நான் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு டக்குன்னு என்ன ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா, ஒரு பாயிண்டில் இப்போ நம்ம டாப் ஸ்டார்ஸாக இருக்காங்கல்ல, விஜய், அஜித் அண்ட் சூர்யா, இது மாதிரி எல்லோரும் ஒரு பாயிண்டில் அவங்க வந்த புதுசில் தேவர் பிராண்ட் அம்பாசிடர்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் வேரியஸ் பிராண்ட்ஸ். சூர்யா வாஸ் பிராண்ட் அம்பாசிடர் ஃபார் ஏர்செல், he was பிராண்ட் அம்பாசிடர் ஃபார் டிவிஎஸ். சில்லுன்னு ஒரு காதலில் டிவிஎஸ் பைக் தான் ஓட்டுவார், டிவிஎஸ் போட்டு தான் ஓட்டுவார், ஓகேவா? அந்த படத்தில் அவ்வளோ பர்ஃபெக்டாக, ஆக்சுவலாக அது ஒரிஜினல் பைக் கூட கிடையாது, தட் வாஸ் ஸ்டார் சிட்டி ஓட்டுவார், டிவிஎஸ் ஸ்டார் சிட்டி ஓட்டுவார்.
ஸ்டார் சிட்டி வந்து அதுக்காகவே டியூன் பண்ணி ரீபேட்ச் பண்ணி இட் வாஸ் டியூன் சம்திங், ஏதோ மாடிஃபை பண்ண ஒரு பைக் தான், அது ஒரிஜினல் கிடையாது. ஆனால் ப்ரொடக்ஷன்லேயே அந்த படத்துக்கு அப்புறம் ஸ்டார் சிட்டி வாஸ் அ சூப்பர் ஹிட் இன் தமிழ்நாடு. ஆமாம். ஸ்பெசிஃபிக்கலி நீங்கள் பைக் பற்றி பேசினா பொல்லாதோன் பல்சர் முடிஞ்சு. அட்லீஸ்ட் பல்சர் வந்து பல்சருக்கும் தனுஷுக்கோ எந்த சம்மந்தமும் இல்லை. இது வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் சூர்யா வச்சு நான் சொல்கிறேன். அண்ட் அட் த சேம் டைம் சன்ஃபீஸ்டுக்கு வந்து விஜய் வந்து பிராண்ட் அம்பாசிடர். திருப்பதி படத்தில் பார்த்தீங்கன்னா கையில் சன்ஃபீஸ்டுக்கு நிறைய படத்தில் இருக்கும் இந்த மாதிரி ரெஃபரன்சஸ் இருக்கும். அண்ட் நீ வேற ஏதோ இன்னொரு சூர்யா படத்துலையும் நான் பார்த்துருக்கேன். ஏர்செல்லுக்கு நான் சொன்னேன் இல்லையா பிராண்ட் அம்பாசிடர் இருந்தாருன்னு. பழைய ஆட்ஸில் பார்த்தீங்கன்னா ஏர்செல்லோட இதுக்கு முன்னாடி நின்று பேசுவார், இல்லைன்னா அவர் பேசுகிற ஷாட்டுக்கு பின்னாடி ஏர்செல் போர்டு இருக்கும், சம்திங் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே தான் இருந்திருக்கு. அந்த அந்த இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீமே இருக்கும், இந்த மாதிரி டைரக்ட் பண்ணி இந்த இதை விஷுவலைஸ் பண்ணி இருக்கும். இப்போ நீ கே பாலச்சந்தர் தெரியுமா உனக்கு? வேணும் இல்லை, நான் அங்கன்னுங்கிறனால கேட்டேன். ஸோ கே பாலச்சந்தர் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு இதுக்கு அக்யூஸ் பண்ணுவாங்க. என்ன அக்யூஸ் பண்ணாங்க, இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரில. லைக் எப்படின்னா சீரியலு படங்கள் இதுலலாம் அவர் ஃபைனலாக எடுத்த சீரியல்ஸ்லாம் எப்படின்னா ஹார்லிக்ஸ் பூஸ்ட்டு அந்த மாதிரி ஆடெல்லாம் இருக்கும்ல, அது மாதிரி கம்பெனிஸ் இருக்கும்ல, அவர் வந்து இவங்களுக்கு ஒரு கட் கொடுப்பாங்களாமா. எதுக்குன்னு பார்த்தா ஒரு ஷார்ட்டில் கிச்சன் இருக்குன்னா நல்லா தெரியற மாதிரி ஹார்லிக்ஸ் பாட்டில் இருக்குமா, அந்த ஹார்லிக்ஸ் எடுத்து போடுற மாதிரி ஒரு ஷார்ட் இருக்குமா. இதெல்லாம் பாரு, அதை வந்து ஒரு டேரெக்டாக சொல்லலை, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கல. பட் அதை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இவங்கெல்லாம் ஹார்லிக்ஸ் தான் குடிக்கிறாங்க, நம்மளும் இது ஒரு சின்ன ஒரு இது தானே. கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கூட வந்திருக்கு. இந்த மாதிரி இப்போ நிறைய பேர் பூஸ்ட் வாங்குறதே தோனினால. கரெக்ட். தோனி, சச்சின் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் தோனி. நீங்களே சொல்லிட்டீங்க சின்ன பையன். ஸோ சச்சின், அதே ஒரு விராட் கோலி, தோனி எல்லாருமே இது கிளப் பண்ணிட்டாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் பூஸ்ட் ஃபேமஸ் ஆனதுக்கான சச்சின். ஏன்னா பூஸ்ட் சச்சின் வாஸ் தி யங்கஸ்ட் பிராண்ட் அம்பாசிடர் சம்திங் லைக் தட். ஏன்னா அப்போ வந்தப்போ அவர் சின்ன பையனா இருப்பாரு, இந்த கர்லி ஹேர் ஃபுல் இதுல இருப்பாரு, அந்த இதோட இருப்பாரு, பூஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இப்போ இவங்க சொன்னா கூட அவ்வளோ இது இல்லை. ஆனா அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த அப்படின்ட்டு இருக்கு. ஆமா. ஸோ கம்மிங் பேக் டு வேர் வி ஸ்டார்ட், இந்த ஹூக் கல்ச்சருக்குள்ள இந்த கார்பரேட் பிராண்டிங் அதற்கு வந்தோம்னா இது ரெண்டுத்துக்கும் அப்படியே வென் டயக்ராம் போட்டு நடுவில் என்ன இருக்குன்னு எடுத்தா கார்பரேட் டெசிஷன். என்ன கார்பரேட் டெசிஷன்னா, இப்போது எப்படி மூவி சீன் இந்த மியூசிக் சீன் எப்படி வந்துட்டுருக்குன்னா, பாட்டு போட்டால் மாஸ் ஆகுது, மாஸ் ஆனால் படம் ஹிட் ஆகுது, படம் நல்லா இல்லைன்னா கூட ஒரு என்ன சொல்கிறது ஒரு த்ரெஷோல்ட் பீரியட் ரன் பண்ணால் போதும், அவங்க போட்ட காசு அப்படியே எடுத்தால் கூட போதுங்கிற மாதிரி பேசிக் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போது இது வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஃப்யூச்சர் ஆஃப் சினிமா ஆகட்டும் இல்லை மியூசிக் ஆகட்டும், நீங்கள் எப்படி இது போகும், எப்படி என்னென்ன விளைவுகள் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது எப்படின்னா இப்போ நம்ம டாக் அபவுட் சாயபியங்கர் பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ, சன் ஆஃப் சிங்கர் திப்பு அண்ட் சிங்கர் ஹரிணி, ஸோ ஹீ இஸ் கெட்டிங் எ பிக் என்ட்ரின்னு வச்சுக்கலாம். ஓகே, திங்க் மியூசிக் வந்து அவரோட டேலண்ட் அப்ரிஷியேட் பண்ணி ஓகே வில் கொலாபுங்கிற மாதிரி ஒரு இது பேசி போகிறாங்க. இது எத்தனை பேர்த்துக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குங்கிறது ஒரு கொஸ்டின். ரொம்ப கம்மி. யங் இப்போ இது வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஓகேவா, நெப்போட்டிசம்ல அப்பார்ட் வச்சுட்டு ஹீ இஸ் அ சன் ஆஃப் அ டூ ஃபேமஸ் சிங்கர்ஸ், டேலண்டட் ஃபேமஸ் சிங்கர்ஸ். ஸோ அவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இது வந்து பெரிய விஷயம் இல்லை. நான் சொல்கிறது சம்மந்தமே இல்லாமல் யாராச்சும் ஒருத்தங்க ரொம்ப கஷ்டம். எத்தனை பேர் அவங்க எத்தனை ஆடிஷன் கிளிப்ஸ் அனுப்பிச்சிருப்பாங்க, எத்தனை இடங்களில் வந்து சும்மா ஃப்ரீ ஷோ பண்ணுறாங்க. இப்போது பட்டிங் ஆர்டிஸ்ட், எனக்கு பர்சனலாக தெரிஞ்ச பட்டிங் ஆர்டிஸ்ட் அவ்வளோலாம் இல்லை, 1-2 தெரிஞ்சாலே அவங்க எக்கச்சக்க ஸ்ட்ரகிள்ஸ்னால், இப்போது ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கே வந்து அவங்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா அங்கே ப்ரொடக்ஷனுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் இதெல்லாம் பண்ணி வந்தாலுமே அவங்களே கற்றுக்கிட்டு ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிட்டு எல்லாமே அவங்களே பார்த்துக்கிட்டு வந்தாலுமே ரெக்கக்னிஷன் வந்து ரொம்ப கம்மி. இப்போ எனக்கு தெரிஞ்சு இதை பாட்காஸ்ட்டில் சொல்லாமா இல்லைன்னு எனக்கு தெரியல, ஆனால் காப்பிரைட் அதெல்லாம் தெரியாது எனக்கு. ஆனால் சொல்கிறேன், யாரோ அப்படின்ட்டு ஒரு பாட்டு இருக்குது, உங்களுக்கு கூட அனுப்பிச்சிருப்பேன் நான், ராக்கோ அவங்களுடைய ஞாபகம் இருக்குங்களா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னீங்க. அது வந்தது லாக்டவுன் டைம் அப்போது 2019-21 அப்போது. ஆனால் போன வருஷம் 24 லேட் 24 செப்டம்பர் சம்திங் தான் நான். அப்போது திங்க் மியூசிக் வந்து இவங்களோட கொலாப் பண்ணி அந்த சாங் ஆக்சுவலாக ரிலீஸ் பண்ணாங்க, ஸ்பாட்டிஃபைல ரிலீஸ் பண்ணி கொஞ்ச நாளில் எடுத்துட்டாங்க. நான் வந்து அவங்கள தெரிஞ்சது வந்து நடுவில் ஒரு பர்சனால், நானும் அந்த பர்சன் வந்து புலம்புவோம், ஏன் எடுத்தாங்க
அங்கே பார்த்தா ப்ரொடக்ஷன் இஷ்யூஸ். என்ன இஷ்யூன்னு கிளியராக தெரியல, ஆனால் அந்த ஏதோ ஒரு இஷ்யூனால எடுத்துட்டாங்க. இனிமேல் வராதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஐ வாஸ் ஹார்ட் ப்ரோக்கன். ஏன்னா அந்த பாட்டு நான் டவுன்லோட் பண்ணதும் இல்லை, கேட்ட ஞாபகம் மட்டும்தான். அந்த பாட்டு அவ்வளோ பிடிச்சது எனக்கு. ஆனால் இது போன வருஷம் தான் மறுபடியும் ரிலீஸ் பண்ணாங்க. அதே திங்க் மியூசிக் வீடியோ சாங் வந்துச்சு. வீடியோ சாங் வந்ததுனால சில வீடியோ ஆர்டிஸ்ட் எல்லாம் லான்ச் பண்ணாங்க. அது நல்லா போச்சு. ஏன் அதுக்கு லிரிசிஸ்ட் யார் தெரியுமா? வைசாக். ஆனால் அவங்க லான்ச் அந்த மாதிரி. அப்போது இந்த சான்சஸ் எல்லாம் இவ்வளோ ஸ்பார்ஸாக இருக்குது, ஆனால் இங்கே சான்சஸ் எல்லாம் ஈஸியாக கிடைக்குது. இப்போ கோயம்புத்தூர்லேயே நிறைய பேண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. பட் அவங்களுக்குலாம் அந்த ரெகக்னிஷன் கிடச்சிருச்சா அப்படின்னு பார்த்தா இல்லை. இப்போ சாய் அபியங்கர் கிடைச்ச மாதிரி ஒரு அந்த ஸ்டார்டிங் ஒரு ஹெட் ஸ்டார்ட் இருக்கு இல்லையா, அது வந்து எத்தனை பேருக்கு கிடச்சிருக்கு. இப்போ நீ ரகுவை பற்றி சொல்லிட்டு இருந்தனால ரகு தெருவாக போய் பாடியிருக்காரு. எத்தனை இது நம்ம பார்த்துருக்கோம், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்துருக்கோம். அவரோட எல்லா பாட்டுமே இந்த யாரோ பாட்டெல்லாம் வந்து அவர் பாடி காமிச்சிருக்காரு நிறைய பேர்த்துக்கு. இப்போ கம்போஸ் பண்ணதை வந்து கேட்டு பார்க்க சொல்லியிருக்காரு, அந்த பப்ளிக் இன்ட்ராக்ஷன்ஸ் மாதிரி எடுத்திருக்காரு, எத்தனை பண்ணியிருக்காரு. ஆஃப்டர் டூயிங் ஆல் தட் ஹி காட் ரெகக்னிஷன். ஆமாம், கான்சர்ட் ஏதோ ஒன்று பண்ணார்ல, யுவன் கூட ஓப்பன் பண்ணாரு. ஸோ அதெல்லாம் வந்து அவருக்கு எவ்வளோ லேட்டாக கிடச்சுன்னு யோசிச்சு பாரு. ஹி ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரகிள் ஃபார் ஒரு 7 years சம்திங். ஆமாம், இதெல்லாம் வந்து சாய் அபியங்கருக்கு நடக்கலையே. எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு, நான் கரெக்டாக அந்த 2019-20 அந்த லாக்டவுன் டைமில் தான் கேட்ட உடனே நான் வந்து என் ஃப்ரெண்டு தீர்த்தான்னு சொல்லிட்டு கேட்டு, எனக்கு யார் தெரிஞ்சாகணும், நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும்னு சொல்லி அந்த மாதிரி ஒன்று இது. அது ஸ்பாட்டிஃபைல எடுத்தோடனே என்னால் டைஜஸ்ட் பண்ண முடியலன்னு சொல்கிற அளவுக்கு வந்து அந்த பாட்டு அவ்வளோ பிடிச்சிது எனக்கு. ஆனால் என்ன இஷ்யூன்னு எனக்கு தெரில, அது ஸ்பாட்டிஃபைலேருந்து எடுத்துட்டாங்க. ஆனால் திங்க் மியூசிக் வந்து கொலாபரேட் பண்ணி மறுபடியும் அதாவது இவங்களுக்கெல்லாம் ரிலீஸ், எனக்கு வந்து ரீரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறப்போ எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அந்த மாதிரி ஒரு எமோஷன் வந்து இப்போது சாய் அபியங்கர் அவங்க மாதிரி ஆர்டிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறப்போ எனக்கு இல்லாமல் போயிருமோன்னு ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ ரேதர் தேன் ஒரு அவங்களோட ஒரு ஸ்டைலோ சிக்னேச்சர் இல்லாமல் இட்ஸ் மோர் ஆஃப் த ட்ரெண்ட் செட்டிங்காக இருக்குது. ஐ மீன் ட்ரெண்டுக்குள்ளே இருக்கணும், ட்ரெண்டுக்காக பாட்டு பண்ணணும், ட்ரெண்டுக்காக லிரிக் எழுதணும், இந்த ஹூக்கு வச்சா இது நிறைய பேருக்கு பிடிக்கும். இப்படி பாட்டு எழுத ஆரம்பித்தா திஸ் வில் பி மோர் கேயோட்டிக் சொல்லப்போனால். கண்டிப்பாக இது எப்படி இருக்குன்னா, இப்போ நீ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கம்மிங் பேக் டு ஜிபியூ, குட் பேட் அக்லி மாதிரி ஒரு படம் வந்துச்சு, ஓகே நினச்சி பாரு. விஜய் இதே மாதிரி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறாரு, ரஜினி இதே மாதிரி ஒரு படம் பண்ணுறாரு, கமல் இதே மாதிரி ஒரு படம் பண்ணுறாரு, எல்லா பெரிய ஆக்டர்ஸும் ஒரு படம் பண்ணுறாங்க, எல்லாமே இதே ஃபார்மேட்டில். சகிக்காது, பார்க்க முடியாது. யாருமே தேட்டருக்கே போக மாட்டாங்க. இது அந்த தேட்டர் மூவி எதுக்கு தேட்டர் போகணும், ஒரு 10 நாள் இருந்தால் ஓடிடியில் வந்துடும், எல்லாம் உட்காந்துரும். ஆமாம், ஏற்கனவே இப்படி உட்காந்துட்டு இருக்காங்க. ஆமாம், நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி இந்த ஒரு ட்ரெண்டுக்காக பண்ணால் தட் வில் பிகம் மோர், அது கொஞ்ச நாள் அது பெரிய டிசாஸ்டரில் போய் முடியும்னு எனக்கு தோணுது. ஸோ பேசிக்காக சமப் பண்ணுறதுன்னு சொன்னால் இந்த மாதிரி போனால் அந்த ஆர்டிஸ்டிக் க்ரியேட்டிவ் வேல்யூ வந்து குறைஞ்சிட்டே போகுது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் மசாலா கஃபே வந்து எத்தனை பேருக்கு தெரிஞ்சது படங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி? தாய்குடம் பிரிட்ஜ் வந்து கோவிந்த் வசந்தா ஓடுது, அது எத்தனை பேருக்கு தெரிஞ்சது? அவங்களோட பேண்ட் ட்ரூப்பு யாருக்கும் தெரியாது. இப்போ கோவிந்த் வசந்தா வந்தனால தாய்குடம் பிரிட்ஜ் தெரியுது, பட் அதுக்கு முன்னாடி தாய்குடம் பிரிட்ஜ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தெரியாது. இப்போ நீ மசாலா கஃபே எடுத்துக்கோ, இன்ட்ரடியூஸ் ஆனது வந்து 2012லயோ 11லயோ அந்த கலகலப்பு படத்தில், மசாலா கஃபே படத்தில் தான் ஃபர்ஸ்ட் அவங்க யாருன்னே தெரியாது. ஆமாம், அதுக்கப்புறம் படங்கள் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் தான் தேர் கெட்டிங் டு ஃபேமஸ் ஆகுறாங்க. அந்த ரெக்கக்னிஷனே வந்து தேவ் ஹேட் தேர் ஓன் செட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ். பீரியடில் அவங்க டீம் ஆகி வந்து அதுக்கப்புறம் தான் அந்த ரீச் வந்து கிடைக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ கோயம்புத்தூரில் கூட ஹை ஆன் ஆக்டேவ்ஸ்னு ஒரு பேண்ட் இருக்காங்க. அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எத்தனை போய் பாடுறாங்க, எங்கெங்கேயோ பாடுறாங்க. நிறைய பேர் இப்போ இந்த கஃபேஸில் பப்ஸ்லலாம் பாடுறாங்க. இந்த மாதிரி பண்ணி ஹை ஆன் ஆக்டேவ்ஸ் சொன்னப்போ தான் ஞாபகம் இருக்குது, சோஷியல் ஈவெண்ட் ஒன்று நடக்கும், சாண்டோ சோஷியல். ஆமாம், அப்போது வந்து நான் வாலண்டியர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் நான் மீடியா வாலண்டியர் பண்ணப்போ இந்த மாதிரி ஒரு பேண்ட் இருக்குன்னு அப்போ தான் எனக்கு தெரிய வருது. சத்தியமாக சொல்கிறேன், அவங்க ஷோ அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். அந்த யாராக வேணா இருக்கட்டும், பெரிய லெவல் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், சின்ன லெவல் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், ஒரு க்ரௌடை வந்து எங்கேஜாக வைக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம். நான் இப்போ பேசிகிட்ருக்கேன், இப்போ சும்மா நான் பேசுகிறேன்னு வச்சுக்கலாம். ஒரு 5 பேர் அட்ராக்ட் பண்ண முடிஞ்சாலே அது பெரிய விஷயம்னு சொல்கிறேன் நான். ஸோ இப்போ நம்ம இந்த பாட்காஸ்ட் பண்ணுறதே ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதில் லான்ச் பண்ணுறோம், ஓகே. ஆனால் பேசுகிறதே ஒரு இதுதான். சொல்லப்போனால் க்ரௌட் புல்லிங் இஸ் an art. க்ரௌட் புல்லிங் itself is an art. அதுக்கு மேலே ஒரு மியூசிக்கல் டேலண்ட் எடுத்துகிட்டு வந்து அதை ஒரு ஆர்டிஸ்டிக்காக கன்வே பண்ணுறது, இட்ஸ் ரியலி ஹார்ட்
எனக்கு நானும் அவங்களோட ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட் அப்போ நான் போயிருந்தேன். லைக் இட் வாஸ் அன் ஓப்பன் ஈவெண்ட், ஓப்பன் மைக் மாதிரி ஒரு இதில் போய் அவங்க பாடிட்டு இருந்தாங்க. அப்போ தான் ஃபர்ஸ்ட் அவங்களோட பாட்டு, அவங்கள அந்த ஆல்பம் கேட்குறேன், அவங்களோட செட் ஆஃப் பீப்புளோட பாட்டு. நிஜமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்குது. இது படங்கள் இப்போ நம்ம ஒரு பெஞ்ச் மார்க் வச்சுருப்போம்ல, ஸோ சினிமாவில் கேட்குற பாட்டுனா இப்படி தான் இருக்கும்னு. எனக்கு நிஜமாக அந்த அந்த லெவலில் தான் இருந்துச்சு. அது எங்கேயுமே நாட் அப் டு த மார்க்னு சொல்கிற மாதிரி இல்லை. அவ்வளோ நல்ல பாட்டு. ஒவ்வொரு லிரிக்கு, மியூசிக், டோன்ஸு எல்லாமே அவங்க போட்டது. ஆமாம், லைக் அவங்களே பாடுறவங்களே கம்போஸும் பண்ணி தே சாங் தெம்செல்ஸ், தே ரோட் இட் தெம்செல்ஸ். அந்த மாதிரி நிறைய பேர் என்டையர் ப்ரொடக்ஷன் அவங்க தான் பண்ணுறாங்க. அது எவ்வளோ பெரிய டேலண்ட்டு. சீரியஸா. அதுதான். இப்போ அதுக்கு என்ன ரெகக்னிஷன் கிடச்சிருச்சு? பெருசாக என்ன கிடச்சிருச்சு? நிறைய கிடைக்கலையே. தேர் ஸ்ட்ரகிளிங் லாட். 20 வயசில் ஒருத்தர் இதை பண்ணால் காண்டாகுமா ஆகாதா? இங்கே 30 வயசு 40 வயசில் தேர் வெயிட்டிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கண்டிப்பாக. நான் இது வந்து நான் ஒரு சின்ன ஒரு இதுலேருந்து நான் கேட்குறேன். ஆதங்கம் ஆதங்கம்னு வச்சுக்கலாமே. என் கொஸ்டின் அதான். சி இஃப் யூ கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஸோ எவ்ரி ஒன் நீட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் போக்கிட்டாக இருக்கலாம், நீங்கள் வந்து ஒரு பான் டேலண்ட்டாக இருக்கலாம், நீங்கள் எப்படி வேணால் இருக்கலாம். பட் அட்லீஸ்ட் யூ ஷுட் கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டிங்க தான் நான் சொல்ல வரேன். கண்டிப்பாக. அதே இங்கே கிடைக்கலையே. அதுதான் எனக்கு இருக்கிற பெரிய ஒரு வருத்தம்னே சொல்லலாம். அது இன்னொரு டிபேட்டை ஸ்பார்க் பண்ணுது. என்னென்னா, இப்போது இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற சாங்ஸ் எல்லாமே ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு பிடிக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போது அந்த செட் ஆஃப் பீப்புளுக்கு இந்த அதாவது அதர்னா இந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மியூசிக் வந்து இதை மாஸ்க் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு இந்த மாதிரி விஷயம் இருக்கிறதுனே தெரியாது. அதான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ அது தெரியாத இருக்கிறப்போ ஆடியன்ஸே மிஸ் அவுட் பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன். இட்ஸ் நாட் ஜஸ்ட் த ஆர்டிஸ்ட்ஸ் லாஸ், இட்ஸ் ஆல்சோ த ஆடியன்ஸஸ் லாஸ். அது எவ்வளோ லாஸ்னா, இப்போது ஒரு என்டையர் ஜென்ரேஷனே வந்து ஒரு செட் ஆஃப் மியூசிக் இல்லை ஒரு செட் ஆஃப் மியூசிக் ஸ்டைல்ஸ் இதுக்கு வந்து பழக்கப்பட்டிருப்பாங்க. அதே இன்னொரு ஜென்ரேஷன் வருது, அந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்றின மாதிரி மாறுறது. இப்போ அந்த மாதிரி ஒரு க்ரோத் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலாகவும் எடுக்கலாம் நம்ம. ஸோ அந்த க்ரோத் வந்து ஆடியன்ஸ் கூட க்ரோ ஆகி வருது. ஆனால் இது வந்து ஆப்போசிட்டில் நடக்குது. ஸோ இதனால் எங்கன்னா அந்த க்ரியேட்டிவ் சைடுக்கு வந்து there's a question mark. ஏன்னா எப்படி இருக்கு நீ சொல்கிறது எப்படின்னா, ஒரு பாயிண்ட்ல ஆர்டிஸ்டுக்காக மாறின க்ரௌடு இப்போ க்ரௌடுக்காக ஆர்டிஸ்ட் மாற ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் இல்லையா? க்ரௌடுக்காக ஆர்டிஸ்ட். இப்போது நீங்கள் ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட் வந்து செல் பண்ணுறீங்க, அதுக்கு நிறைய கிரிட்டிசிசம் இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். ஸோ இப்போது அந்த ப்ராடக்ட் வந்து எசென்ஷியல்னா க்ரௌடு வந்து அந்த ப்ராடக்ட் கூட க்ரோ ஆவாங்க. அது பழக்கப்பட மாட்டாங்க, க்ரோ ஆவாங்க. அந்த ப்ராடக்ட்டும் க்ரௌடு கூட க்ரோ ஆகும். ஆனால் நீங்கள் இதே ஒரு ஃப்ளாஷியான ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம், நிறைய ஆட் கேம்பெயின் பண்ணி ஃப்ளாஷியான ப்ராடக்ட். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பர்கின்ஸ்டாக், ஆப்பிள் பர்கின்ஸ்டாக் இதெல்லாம் இருக்குது. அவங்களே ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுறாங்க, இது வந்து ஒரு ப்ரீமியம் குட், ப்ரீமியம் ப்ராடக்ட் அப்படின்னு. இப்போ பர்கின்ஸ்டாக்கெல்லாம் தண்ணியே படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து பர்கின்ஸ்டாக் எப்படின்னு கேட்டால் டிஸ்கம்ஃபர்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வாங்குற பியர் ப்ரெஷரில் இருக்கு, ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட், ஒரு பியர் ப்ரெஷர் தான். ஆமாம். இப்போ நீ மியூசிக் பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ லைக் ரஹ்மானோட எராக்கு அப்புறம் அந்த ஜென் மியூசிக் டைரக்டர்ஸ் நிறைய பேர் வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரஹ்மானுக்கு அப்புறம் ஹாரிஸ் ஆகட்டும், இல்லை அதுக்கப்புறம் வந்து டைரக்டர்ஸ் ஜிவி, யுவன் எல்லாருமே லைக் தே டுக் சிமிலர் பாத்துன்னு வச்சுக்கோவேன். எக்ஸாக்டாக காப்பி அடிச்சாங்கன்னு நான் சொல்லல. பட் இளையராஜா பாட்டு கேட்டுட்டு இருந்தவங்களுக்குலாம் ரஹ்மான் பாட்டு என்டையராக வேற மாதிரி ஒன்று ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ அந்த யங் ஜென்ரேஷனுக்கு அந்த பாட்டு பிடிக்க ஆரம்பிச்சோன்னே அதர் செட் ஆஃப் மியூசிக் டைரக்டர்ஸ் இன் தேர் ஓன் ஸ்டைல் அண்ட் சிக்னேச்சர் தே சம்திங் டிட் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது. யங் ஜென்ரேஷனுக்கு ஏதாச்சும் ஒன்று வேணும், அந்த எசன்ஸ் பிடிச்சி தான் இவங்க கம்போஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. they didn't choose to இவங்களுக்கு இது கொடுத்தா சரியா இருக்கும். அது அந்த ஃபேக்டர் இருந்தாலுமே அது மினிமலா இருந்துச்சு. that was not the deciding factor. இது என் ஸ்டைல், இதில் நான் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒன்று பண்ணுறேன், ஆனால் என் ஸ்டைலில் பண்ணுறேன், நீங்கள் கேளுங்கிறது வேற. உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கும், இதில் என் ஸ்டைல் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மட்டும்தான் இருக்க போகுது, அதை நீங்கள் கேளுங்க அப்படிங்கிறது வேற. இது இப்போ வந்து அதான் நடந்துட்டு இருக்கு. லைக் இது ட்ரெண்ட் ஆகும், ட்ரெண்டுக்காக நம்ம எழுதுவோம், ட்ரெண்டுக்காக ஒன்று கம்போஸ் பண்ணுவோம். இது வந்து ரீலுக்கு போட்டால் நல்லா இருக்கும்னு நான் ஒரு பாட்டு போட ஆரம்பிச்சேன்னா அந்த பாட்டே போட தேவையில்லை. அதுதான் சொல்கிறேன். 15 செகண்ட் ஒரு சின்ன கிளிப் மட்டும் விட்டுருங்க, அதை வச்சு ரீல் போட்டு போகிறாங்க. இல்லை 60 செகண்ட்ஸ்க்கு ஒரு கிளிப் போட்டுருங்க, அதை வச்சு ரீல் போட்டு போகிறாங்க. எது கஷ்டப்பட்டு பாட்டு எழுதி. அதுதான் அந்த பாட்டு எழுதுறதும் இப்போது ட்ரெண்டுக்காக எழுதுறாங்க. இன்கேஸ் வச்சுக்கலாம், இப்போது ஒரு ஹீரோக்கு இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, அதை வச்சு நான் லிரிக் எழுதுறேன், இட்ஸ் ஃபைன். ஒரு செலிப்ரேஷன் சாங், ஒரு மாசான சாங், ஒரு மாஸ் காட்டுற சாங், இட்ஸ் ஃபைன். ஆனால் இமேஜின் இப்போ இந்த லிரிக் ரைட்டிங்கே இதை நோக்கி போயிட்டுருக்குன்னு வச்சுக்கலாம்.
இப்போ ரேப் அந்த மாதிரி ஸ்டைல்ஸ்க்கெல்லாம் அந்த மாதிரி தான் எழுதுவாங்க. ம் ம் ம். ஸோ ரேப் வந்து அந்த இண்டஸ்ட்ரி வந்து இட்ஸ் நாட் தட் மச் எஃபெக்டட். இப்போ நம்ம பாப் சாங்ஸ் வரலாம், அந்த லிரிக்கல் ஜீனியஸே கம்மியாகிட்டே போகுது. அதுதான் இப்போ நீ சொல்லும்போது தான் வி ஹேட் கண்ணதாசன், we had வைரமுத்து, we had தாமரை, ஆமாம், we have விவேக் now, வாலி now, yeah we had வாலி, we have விவேக் now, there are very good பாவிஜய். ஆமாம், ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல லிரிக் ரைட்டர்ஸ் இருந்த ஊர் இது, இருந்த காலிவுட் இண்டஸ்ட்ரி இது, மியூசிக் இண்டஸ்ட்ரி இது. இப்போ வந்து பாட்டு வந்து ஹூக்கு போட்டு எழுதுறாங்க. அவங்க என்ன அப்படி சில பாட்டுலாம் லிரிக்லாம் படிச்சுட்டா இது எதுக்குங்கிற லைக் சம்திங் சவுண்ட்ஸ் ரைமிங்கிறதுக்காக வைக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். நீ அன்னைக்கு கூட நம்ம ரொம்ப பேசிட்டு இருக்கும்போது நீ சொன்ன கட்சி சேர அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு கட்சி சத்தியமாக சொல்கிறேன், நானும் தேடி பார்த்துட்டேன். கட்சி சேரனா என்னென்ன தெரியல, ஆனால் இட்ஸ் ஸ்பின்னிங் ஆஃப் சம்திங் இன் த க்ரௌட். கட்சி சேர சவுண்ட்ஸ் வெரி இண்டிக், ஏதாச்சும் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஸ்பெக்குலேஷன்லேயே ஒரு பாட்டை வந்து ரிலீஸ் பண்ணி ஹிட் ஆக்கி முடிச்சிட்டாங்க. அது தப்புன்னு நான் சொல்ல வரல, பட் தென் பீப்புள் அதான் ஒரு பெரிய க்ரௌடுக்கு வந்து டெலிவர் பண்ணுறோம், இது டெலிவர் பண்ணால் தப்புன்னு சொல்லலை நான். ஆனால் அந்த க்ரௌட் கன்சியூம் பண்ணுற விதத்தை காஷியஸாக பார்க்கணுன்னு சொல்கிறேன் நான். இப்போ எனக்கு அதான் அந்த 2 பாட்டில் பிரீத்தி முகுந்தன், மீனாட்சி சௌத்ரி, அவங்க 2 பேரும் வந்தது தான் எனக்கு தெரியும். அந்த பாட்டே தெரியாது எனக்குன்ட்டு இல்லை, நான் நிறைய பேர் கேட்டிருக்கேன். சாயினா கட்சி சார், அவ்வளோதான். அதான் லைக் மோர் தென் லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ், இட் இஸ் மோர் அபவுட் அதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், நம்ம எங்கே யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், நம்ம எந்த ரீலுக்கு போட்டனால அந்த ஜோனுக்கு போயிடுச்சு. ஆமாம், அதுதான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி. இப்போ நாம் பேசுகிறத பார்த்தா சாய் இப்படி ஆயிட்டான் அப்படி வைத்தறிச்சில் பேசுகிற மாதிரி சில பேருக்கு தோணலாம். ஆமாம், ஆனால் இது இந்த ஸ்பேஸில் மட்டும் நடக்கலை, நிறைய ஸ்பேஸில் நடக்கும். இப்போது கான்செப்ட் ஆர்ட் இந்த மாதிரி ஸ்பேஸ்லலாம் நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு வாலில் பனானா டேப், இது ஆர்ட். அதை பார்த்து எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி, என்னடா சொல்ல வரீங்க, இது எப்படி ஒரு ஆர்ட்டுக்கு கீழே எப்படி இது வந்துச்சு? இந்த தோலை படத்தில் கார்த்தி வந்து ஒரு 3 ட்ராப் விட்டுருவார்ல, அந்த மாதிரி தான் இருக்குது அது. சத்தியமாக அது வந்து அந்த ஸ்பேஸில் நான் அவ்வளோவா இல்லை, நானே ஒத்துக்கிறேன். அவ்வளோ டீப்பாக அந்த ஸ்பேஸை வந்து நான் ரசித்து அதெல்லாம் இல்லை. ஆனால் ஒரு காமன் மேன் ஆர்ட்டை வந்து இன்டர்பிரேட் பண்ண முடியாதுங்கிற ஒரு நோஷன் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா நாங்கள் ஒரு வேன்கோ பெயிண்டிங் பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், அதுலேயே ஊறி இருக்கவங்க வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் எடுத்து அந்த கலருக்கு என்ன எமோஷன் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இதை பார்த்துட்டு அவங்க கூட இதை சொல்கிறதுக்கு திணறாங்களோ, அப்படி அந்த பியர் ப்ரெஷர்னால தான் இது ஆர்ட்டுங்கிறாங்களோங்கிற ஒரு பின்பம் இருக்குது. இது நம்ம இது நல்லா இல்லைன்னு சொன்னால் நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோங்கிற ஒரு ஜோனுக்கு வந்துட்டாங்க. இப்போ நானே சொல்கிறேன், கட்சி சேர எனக்கு பிடிக்கலன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது கூட பிடிக்காம எப்படி அப்படி. இப்போ நம்ம இந்த பாட்காஸ்ட் ரிலீஸ் பண்ண போகிறோம்ல, கட்சி சேர பிடிக்கலன்னு சொன்னால் கட்சி சேர ஃபேன்ஸ் நம்மளை அடித்தா கூட நமக்கு ஆச்சரியம் இல்லை. ஆச்சரியம். நாளைக்கு என் காலேஜ்லேயே வந்துட்டு இப்படியெல்லாம் பேசுகிற மனசாட்சி இல்லையா உனக்கு அப்படின்னு கேட்டால் கூட எனக்கு ஆமாம் ஆமாம் சரி, எங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு தான் சொல்லுவோம். அதுதான் சொல்கிறேன். ஏன்னா சரி, வி லவ் மியூசிக், ஓகேவா? எனக்கு பர்சனலாக மியூசிக் ரொம்ப பிடிக்கும், உனக்கு ரொம்ப பிடிக்கும். நமக்கு ஒரு செட் ஆஃப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நமக்கு லிரிக் ரைட்டர்ஸ் முதல்க்கும் வி ஹேவ் ஃபேவரட்ஸ், வி ஹேவ் அவர் ஓன் ஃபேவரட்ஸ் இல்லையா? ஸோ இந்த கட்டத்துக்கு இது வரும்போது நம்ம இப்போ கூட நம்ம இதை பற்றி பேசலைன்னா திஸ் இஸ் ஆஃப் நோ யூஸுங்கிற மாதிரி தான். ஏன்னா நிறைய பேர் அதான் இப்போது என் பிளேலிஸ்ட் கேட்டால் எனக்கு வந்து பிளேலிஸ்ட் நான் நினைக்கிறேன், நான் நல்லா பிளேலிஸ்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். சில பேர் வந்து காம்ப்ளிமெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் நான் இந்த இந்தி தமிழ் பிளேலிஸ்ட் வந்து வெறும் சிலருக்கு தான் அனுப்பியிருக்கேன், ரொம்ப சிலருக்கு தான், கையிலலாம் ஒரு 4 பீப்புளுக்கு தான் அனுப்பியிருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து இப்போது இந்த பிளேலிஸ்ட் இவங்களுக்கு அனுப்புனா இவங்க ரசிப்பாங்கங்கிற ஒரு எண்ணம் இருக்குது, அதனால் மட்டும்தான் நான் அனுப்புகிறேன். இதே நான் எல்லாருக்கும் அனுப்பலாம், என்னன்னு சொல்ல. ஆனால் அவங்க அனுப்பி அவங்க அதை அப்ரிஷியேட் பண்ணலைன்னா எனக்கே வந்து அடைச்ச ஏன் அப்படின்ட்டு இருக்கும். இட் டசன்ட் மீன் வந்து என் ப்ரிஃபரன்ஸை வந்து அவங்க மேலே திணிக்கிறேன்ட்டு இல்லை. ஒரு ஜென்ரலாக ஒரு நல்ல பர்சீவபிள் கண்டென்ட்டை அது பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒரு ஏக்கம் தான். அதான் ஆதங்கம், ஏக்கம் சொல்லலாம். ஓகே, நிறைய பேசிட்டோம், ரொம்ப நிறைய பேசிட்டோம். இந்த பாட்காஸ்ட் பார்த்தாது நம்ம இன்னொரு தனி பாட்காஸ்ட் அது இதை பற்றி ஒரு ஸ்பின் ஆஃப் டாபிக்காக எடுத்து சீரிஸ் பண்ணலாம். ஷோர். ஸோ லெட் அஸ் கன்க்ளூட் திஸ். ஏன் ஸோ இவ்வளோ நேரம் நான் பேசி பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இல்லை அதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க, நம்மளும் நம்பலாம். ஸோ என்ன ஹோஸ்ட் பண்ண நரேஷ் அண்ணாவுக்கு மிக்க நன்றி. வேண்டாம். ஸோ இந்த பாட்காஸ்ட் இஸ் கோயிங் டு பி ஆன் போத் யூடியூப் அண்ட் ஸ்பாட்டிஃபை.
அண்ட் ரீல்ஸ் ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எப்படி இவ்வளோ நேரம் பேசிட்டு ரீல்ஸ் போடலாம். ஆமாம். ஸோ அதனால் கண்டிப்பாக டூ லிசன் டு அவர் பாட்காஸ்ட் அண்ட் லெட் அஸ் நோ ஹவ் இட் இஸ். தேங்க்யூ. அண்ட் நம்ம முக்களோட பிளேலிஸ்ட்டை லிங்காக நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ண ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் அவர் கொடுத்தாருன்னா ஐ வில் ட்ரை டு ஆட் இட். ஸோ அந்த பாட்டெலாம் கேளுங்க. ஸோ வி ஹவ் காட் a lot of people. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் அந்த மாதிரி இந்தியா ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி இருந்தால் அனுப்புங்க, நாங்களும் கேட்குறோம். அதை வச்சு ரியாக்ஷன் இது கூட பண்ணலாம். யா ஷியோர், கண்டிப்பாக. ஸோ நன்றி, வணக்கம்.